இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். முருகனின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுங்க. இந்த வீடியோ பதிவை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் நீங்களும் முருகனை வழிபடக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா மனதார நினைச்சு கொண்டு 3 முறை முருகா போற்றின்னு கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயம் நல்லது நடக்கும். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா 2026ஆம் ஆண்டிற்கான கடைசி சந்திர கிரகணம் வரக்கூடிய ஆவணி மாத பௌர்ணமி என்று நிகழ இருக்கு. இந்த கிரகண நேரத்தில் பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்களை செய்யலாம், கிரகண காலத்தில் பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் செய்யக்கூடாது சில தவறுகள் என்ன, இந்த கிரகணம் நமக்கு தெரியுமா, கிரகண நேரத்தில் பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான பகுதிகளில் முழு கிரகணம் தெரிய இருக்கு, இந்த கிரகணத்தினுடைய சூதகாலம் நமக்கு பொருதுமா, மேலும் இந்த ஆவணி மாத பௌர்ணமி என்று செய்யக்கூடிய பரிகாரத்தால் பார்த்திங்கன்னா கோடி ரூபாய் கடன் தீர்க்கக்கூடிய எளிமையான ஒரு தீப வழிபாட்டினையும் தெரிஞ்சுக்கலாம். மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கோ வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆண்டினுடைய கடைசி சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஆகஸ்ட் 28ஆம் தேதி நடக்க இருக்குது. இந்த நாளில் ரக்ஷாபந்தன் பண்டிகையோடு கொண்டாட இருக்கோம். சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னா எந்த நேரத்தில் ஏற்படுது, எந்தெந்த நாடுகளை தெரியணும் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க இருக்குங்க. பொதுவாகவே சந்திர கிரகணம் சூரியனும் சந்திரனுடைய ஒரே நேர்கோட்டில் பூமி வரும்போது பூமியினுடைய நிழல் பார்த்திங்கன்னா சந்திரன் மீது விழும்போது ஏற்படக்கூடிய நிகழ்வு தான் இந்த சந்திர கிரகணம். ஜோதிட ரீதியாக தற்போதுள்ள கிரக நிலைகளின்படி பார்த்திங்கன்னா சூரியன் சிம்ம ராசினும் சந்திரன் கும்ப ராசினும் ராகு கேதுவோடு சேர்ந்து இணைந்திருக்கு. இதன் காரணமாக சந்திர கிரகணம் ஏற்பட இருக்குங்க. இந்த ரக்ஷாபந்தன் பண்டிகை கொண்டாட்டம் 2026ஆம் ஆண்டினுடைய கடைசி சந்திர கிரகணம் நிகழக்கூடிய நாளே அமைந்திருக்கு. இந்த கிரகணம் பார்த்திங்கன்னா பகுதி சந்திர கிரகணமாக ஏற்பட இருக்கு. சூரியன் சிம்ம ராசியில் கேதுவோடு சேர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய நேரத்தில் ஏற்பட இருக்குங்க. அதே சமயம் சந்திரன் கும்பராசியில் ராகுவோடன் சேர்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த சந்திர கிரகணம் ஏற்படுதுங்க. இது காலை பொழுதில் ஏற்படுவதால் தென்மேற்கு ஆசியாவில் சில பகுதிகளில் சிறிதளவாக நேரம் மட்டும் தெரிந்தாலும் இந்த நிகழ்வு இந்தியாவில் பார்க்க முடியாது. இதன் காரணமாக சந்திர கிரகத்திற்காக கடைபிடிக்கக்கூடிய சூதகால இந்தியாவுக்கு பொருந்தாதுங்க. அது மட்டும் இல்லை, இந்த கிரகணம் நிகழக்கூடிய 28ஆம் தேதி காலை 6:53 மணிக்கு மங்களான கிரகணம் ஏற்பட தொடங்குமா. பிறகு தொடர்ந்து 8:03 பகுதி சந்திர கிரகணம் தொடங்கி இருக்கு. இந்த சந்திர கிரகணத்தினுடைய உச்ச நிலைன்னு பார்த்தீங்கன்னா 9:42 மணிக்கு ஏற்படுங்க. பின்னர் 12:31 மணிக்கு கிரகணம் நிறைவடைய இருக்கு. இந்திய நேரப்படி பகல் பொழுதில் ஏற்படுவதால் சந்திரனின் இந்த கிரகண நிலையானது இந்தியாவில் பார்க்க இயலாது. அதனால் தெரிந்தால் மட்டும்தான் சூதகாலம் பொருது, இது நமக்கு பொருந்தாதுங்க. எனவே இந்த நேரத்தில் இறைவனை வழிபடுவது சுப காரியங்கள் செய்ய எந்தவித தடை இருக்காது. அது மட்டும் இல்லை, கிரகணத்தின் சில பகுதிகளையாவது பார்க்கக்கூடிய நாடுகள்னு பார்த்திங்கன்னா ஐரோப்பா, ஆசியாவின் மேற்கு, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, பசிபிக், அட்லாண்டிக், இந்திய பெருங்கடல், அண்டார்டிக் பகுதிகளில் இந்த கிரகணத்தை பார்க்க முடியுங்க. மேலும் தென்மேற்கு ஆசியாவில் பாகிஸ்தான், தெற்கு ஆப்கானிஸ்தான், ஈரான், ஈராக், சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த சந்திர கிரகணம் ஏற்படக்கூடிய காலத்தில் நாம் இறைவனை நினைச்சு தியானிப்பது ரொம்ப நல்லது. கிரகண நேரத்தில் செய்யக்கூடிய இந்த தியானம் சிறப்பான பலனை தரும். இந்த நேரத்தில் பக்தி கதைகளை படிப்பது, இறைவனுடைய மந்திரங்களை உச்சரிப்பதோ சிறப்பான பலனை தருங்க. பொதுவாகவே இந்த சந்திர கிரகணம் ஏற்படக்கூடிய நேரத்தில் சாப்பிடுவது, தண்ணீர் குடிப்பதை தவிர்க்க பாருங்கள். கர்ப்பிணிகள், வயதானவங்கள் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாயிருங்க. முடிந்தவரை வெளியில் வருவதை தவிர்க்க வேண்டியது அவசியம். கிரகணம் தொடங்குவதற்கு முன்னாடி நீங்கள் தயார் செய்து வைத்த உணவுகளில் துளசி இலைகளை போட்டுவீங்க. அது மட்டும் இல்லை, இந்த கிரகணம் பார்த்திங்கன்னா ஆவணி மாத பௌர்ணமியோடு இணைந்து வந்திருக்கு. ஏன்னா இந்த ஆவணி மாத பௌர்ணமியில் கோடி ரூபாய் கடனை தீர்க்கக்கூடிய சிறப்பான ஒரு வழிபாட்டிலையும் தெரிஞ்சுக்கலாம். பௌர்ணமி நாளில் தெய்வீக சக்தி பார்த்திங்கன்னா அதிகம் நிறைந்திருக்கும். அந்த நாளில் விரதம் இருந்து குலதெய்வத்தையும் மற்ற தெய்வங்களையும் வழிபட்டாலே நிச்சயம் நல்லது நடக்குங்க. 12 பௌர்ணமிகளை தொடர்ந்து விரதம் இருந்து வழிபட்டால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் சகல விதமான செல்வங்களும் கிடைக்கும். பொதுவாக மற்ற நாட்களை விட காட்டிலும் இந்த பௌர்ணமி நாட்களில், அமாவாசை நாட்களிலும் வழிபாடுகள் செய்வது சக்தி அதிகம்னு சொல்லுவாங்க.
சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகம் இருக்கக்கூடிய பௌர்ணமி நாளில் கிரிவலம் செல்வது, வீட்டில் விளக்கேற்றி வைத்து வழிபடுவது ரொம்பவே நல்லது. சத்யநாராயண பூஜை செய்வதோ நிச்சயம் உங்களுக்கான பலனை இரட்டிப்பாக தரும். இந்த நிலா காலம் எல்லாமும் தமிழர்களுக்கு விழா காலம்னு சொல்லுவாங்க. அதுபோல் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு ஒவ்வொரு சிறப்பு உண்டு. இந்த பௌர்ணமி நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்து வந்தாலே அனைத்து விதமான செல்வ நலன்களும் வீடு தேடி வரும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் விரதம் இருந்து வழிபட்டிங்கன்னா பல நாட்களாக எத்தனை முயற்சி செய்தோம் தீராத கடன் பிரச்சனைகள் நீங்கும், பண வரவு அதிகரிக்கும், திருமண தடை நீங்கிடுங்க, கணவன் மனைவிக்கிடையேயான பிரச்சனை நீங்கும், பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வீங்க, வாரா கடனும் வசூலாகும். ஒவ்வொரு கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமி வழிபாட்டுக்கு ஒவ்வொரு சிறப்பு. அந்த வகையில் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 28ஆம் தேதி வியாழக்கிழமை அமைந்திருக்கு. இந்த நாளில் ஆவணி அவிட்டமோ ரக்ஷாபந்தன் கொண்டாடக்கூடிய நாட்களில் இணைந்து வந்திருக்குங்க. இந்த நாளில் வழிபட்டாலே மன அமைதி மட்டும் இல்லைங்க, வாழ்க்கையிலும் ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும். மேலும் பௌர்ணமி நாளில் பார்த்தீங்கன்னா ஆதி பராசக்தியான 16 வடிவங்களை மகா திரிபுர சுந்தரியாக அருள்பாலிக்கக்கூடிய நாளுங்க. அதனால் இந்த பௌர்ணமி நாளில் அம்பிகையை வழிபட்டிங்கன்னா கிரக தோஷங்கள் விலகும், பிள்ளை சூன்யம் ஏவல் போன்றவற்றை நீங்கிடுங்க. அதுவும் இந்த வியாழக்கிழமை அமைந்த பௌர்ணமி வழிபாடு கலைகளில் தேர்ச்சியும் புத்தி கூர்மையும் குரு பகவானின் அருளும் நிச்சயம் உங்களுக்கு உண்டாகும். இந்த நாளில் அம்பிகைக்கு விளக்கேற்றி வைத்து நெய் கலந்த சாதம் படைத்து வழிபடுங்க. இதனால் உங்கள் வீட்டில் செல்வம் பெருகும், தீராத தொல்லை கொடுக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் நீங்கிடுங்க. இந்த நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி வச்சு காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்தால் வீட்டில் செல்வம் வளம் பெருகும். சந்திரன் உதயமானதும் சந்திர தரிசனம் செய்துவிட்டு ஓம் கிரீம் வம் சந்திர தேவாய நமக என மந்திரத்தை மனதார உச்சரித்து வழிபட்டால் மனக்குழப்பங்கள் நீங்க, வீட்டில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய பிரச்சனைகள் விலகிடுங்க. மேலும் இந்த சந்திர கிரகண நேரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பௌர்ணமி தினத்தில் தான் சந்திர கிரகணம், அமாவாசை நாளில் சூரிய கிரகணம் நடக்கும். சந்திர கிரகணம் என்பது நிலா பூமியின் பின்னால் கடந்து செல்லும் போது பூமியானது சூரியனின் கதிர்களை நிலவின் மீது படுவதிலிருந்து மறைத்திடுது. இதனால் சந்திர கிரகணம் ஏற்படுதுங்க. முழுமையாக ஏற்பட்டால் பூரண சந்திர கிரகணம்னு, அரைகுறையாக ஏற்பட்டால் பர்சுவ சந்திர கிரகணம்னு சொல்லுவாங்க. சூரியன் சந்திரர்கள் கிரகணங்கள் நிகழும் போது ராகுவின் பிடியில் இருந்ததால் ராகு கிரகஸ்தம், இன்னும் கேதுவின் பிடியில் இருந்தால் கேது கிரகஸ்தம்னு சொல்லுவாங்க. கிரகணம் பார்த்திங்கன்னா எல்லா நாடுகளுக்கும் ஒரே நேரத்தில் தென்படாது, மாறாக வெவ்வேறு நேரங்களிலே தென்படுங்க. கிரகணத்தின் போது புவியினுடைய மேற்பரப்பில் வெளிச்சம் குறைவதை நீங்கள் பார்க்க முடியும். இதுக்கு புராண கதையும் உண்டுங்க. சந்திரன் அவர் செய்த பாவம் காரணத்தால் அவருக்கு ராகு தோஷம் வந்துடுது. இதனால் ராகு பார்த்தீங்கன்னா அவரை பிடித்து அவரை முடக்க நினைச்சிச்சு. ஆனால் சந்திரனும் பகவானை பிரார்த்தித்து ஸ்லோகங்களை சொல்லியும் இறைவனுடைய சந்திரனுக்கு அருள சந்திரனுக்கோ இருந்த ராகு தோஷம் நீங்குது. இதனால் கிரகணத்தின் போது பக்தியோடு இறைவனை பிரார்த்தித்து வந்தீங்கன்னா அவரவர் செய்த பாவங்கள் தீருங்க, இறைவனுடைய அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். மேலும் இந்த சந்திர கிரகணத்தன்று என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, கிரகணம் தொடங்குவதற்கு 2 மணி நேரத்துக்கு முன்னதாகவே எந்தவித உணவும் உட்கொள்ளக்கூடாது. கர்ப்பிணி பெண்கள் வீட்டை விட்டு வெளியில் போகாதீங்க. ஆலயங்கள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கும். செய்து வைத்திருக்கக்கூடிய உணவுகளில் தர்பை புல்லினை போட்டு வைங்க. கிரகணத்தின் போது நவகிரக துதியை பாராயணம் செய்யுங்க. அதே போல் சந்திர கிரகணத்துக்கான துதியும் பாராயணம் செய்வது நல்லது. கிரகணம் விடுபடும் போது, அதாவது கிரகணம் முழுவதும் முடிந்த நேரத்தில் ஸ்நானம் செய்துட்டு ஆலய தரிசனம் மேற்கொள்ளுங்க. ஆலய தரிசனம் செய்துவிட்டு தீபம் ஏற்றி வழிபட்டால் நிச்சயம் கடன் தொல்லையிலிருந்து விடுபடலாம். கிரகணம் முடிந்தவுடன் பித்ருகளுக்கு தர்ப்பணம் செய்வது ரொம்ப நல்லது. ஆலய தரிசனம் மேற்கொண்ட பிறகே உணவு உட்கொள்ளுங்க. சந்திர கிரகண காலத்தில் வீட்டில் இருந்தபடியே இறைவனை துதித்து இறை பாடல்களை பாராயணம் செய்வது நல்ல பலனை கொடுக்கும். கிரகணம் முடிந்தவுடன் ஆலய வழிபாடு செய்வதோ இன்னும் சிறப்பான பலனை தருங்க. இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாத பௌர்ணமி என்று நடக்கக்கூடிய சந்திர கிரகணத்தால் எப்படிப்பட்ட பார்த்தீங்கன்னா விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும். குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் என்ன மாதிரியான விஷயங்களை தவிர்க்கணும், அது மட்டும் இல்லைங்க. இந்த கிரகணம் நமக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா நீங்களும் கிரகண காலத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை செய்வீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு
புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.